ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது மைதா பிஸ்கெட்டு. இதுக்கு இன்னொரு பேர் சங்கர்போலின்னு சொல்லுவாங்க, கன்னடாவில் சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி கிறிஸ்பியான சங்கர்போலி தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பிஸ்கெட்டை செஞ்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கெட்டு போகாத இருக்கும், அதுக்கப்புறமா ஸ்மெல்லு கூட வராது. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு பாவு அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு பாவுன்றது 250 கிராம்ஸ் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் காரத்துக்கு நான் காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக நம்ம கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு காரம் ஸ்பைசி நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் பெருங்காயப்பொடி சேர்க்குறேன். பெருங்காயப்பொடி சேர்த்துட்டதும் அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது சேர்த்த பொருளுங்கள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம நெய் இன்னும் தேவைப்பட்டால் நம்ம திருப்பியும் சேர்த்துக்கலாம் கடைசியில். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவில் நெய் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் தேவைப்படுது. ஸோ டோட்டலாக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு நல்ல ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகுது. இல்லை நம்ம பிடிச்சி பார்த்தோம்னா தெரியும். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்க்கலாம். நான் பாருங்கள், 1/2 டம்ளர் தண்ணி தான் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் மாவு பிசைஞ்சு கொடுக்குறேன். இந்த மாவு நல்லா ஒரு டைட்டாக பிசையணும். டைட்டாக பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு கொடுக்கணும். இப்போ மாவு நான் பிசைஞ்சு கொடுத்துன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி மைதா மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை கோதுமை மாவில் கூட செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிறிஸ்பியான பிஸ்கெட் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வீட்டில். ஆனால் மைதாவில் செய்யும் போது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, கிறிஸ்பியாகவும் வருது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் வருது இல்லைங்களா, தீபாவளி எல்லாம் வருது இல்லையா, அதுக்கு தான் நான் இது ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு காமிச்சிருக்கேன் நான். இப்போ நான் ஃபுல்லாக பிசைஞ்சு முடிச்சுட்டேன். கொஞ்சமாக நெய் தேய்ச்சிட்டு இது மேலே தடவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நம்ம ஊற வைக்கலாம். பாருங்கள், இப்போ நான் மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறேன் நான். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு முறை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 போர்ஷனாக நான் எடுத்துக்கிறேன். நான் ஒரே போர்ஷனாக நம்மளுக்கு ஆகாது உருட்டுறதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் 2 போர்ஷன் மாதிரி பண்ணிவிட்டு பெரிய பால் மாதிரி உருட்டிட்டு இதை நான் கிச்சன் கவுண்டர் மேலே தான் நான் போட்டு உருட்டுறேன். ஏன்னா பெருசாக இருக்குது. நான் இந்த சப்பாத்தி மாவை கிச்சன் கவுண்டர் மேலே தான் நான் உருட்டு போகிறேன் இந்த பால்ஸை. இப்போ கிச்சன் கவுண்டரை ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு அது மேலே மாவு போட்டுக்கோங்க. மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம மாவை டஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெரிய அளவு பால் மாதிரி இருக்கிற மாவை எடுத்துகிட்டு நம்ம பெரிய சப்பாத்தி சைஸ் பண்ண போகிறோம். இப்போது இது கொஞ்சம் மாவு போட்டு போட்டு தேய்ச்சி எடுக்கலாம். நம்ம உங்களுக்கு மாவு வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி பெரிய சப்பாத்தியாக நம்ம உருட்டி காமிக்கலாம், உருட்டி எடுக்கலாம். பாருங்கள், நான் கிச்சன் கவுண்டர் மேலே தான் பண்ணின்னு இருக்கேன் நான். இப்போ இந்த மாதிரி மெலிசாக ஒரு திக்னஸ் மெலிசாக இருக்கணும். இது ரொம்ப மோட்டாவாக இருந்தால் நம்மளுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக கிடைக்காது. ஸோ இது எவ்வளோ தின்னா பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னா நம்ம உருட்டிக்கலாம். நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு, நான் எவ்வளோ தின்னா உருட்டியிருக்கேன்னு. பார்த்தீங்களா, இவ்வளோ அளவுக்கு இருந்தாக்கா போதும் நம்மளுக்கு. நம்ம பெரிய சப்பாத்தி அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நான் இதில் தான் கட்டரில் தான் நான் இந்த கட்டரில் தான் பண்ணுறேன். ஸ்பூனில் வருது இல்லைங்களா கட்டரு, அந்த கட்டரில் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். நான் இப்போ டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். இது பாருங்கள், கொஞ்சமாக சரியாக தெரியல, அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணுன்னு இல்லை. நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். ஸ்கொயர் ஷேப்பில் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணின்னு இருக்கேன். இது கட் பண்ணி எடுத்துட்டதோ இந்த சைஸில் தான் இருக்கும் பாருங்கள்.
நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். ஃப்ளாட் கரண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து டைரெக்டாக எண்ணெயில் போடும்போது எண்ணெய் வந்து நம்ம மேலே தெறிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு வந்து பயம் இல்லாத நம்ம போடலாம். இது வந்து பிகினர்ஸ் கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்கெட் வந்து மைதா பிஸ்கெட்டு பாருங்கள். இப்போ வந்து எண்ணெய் வச்சுருந்த ஆல்ரெடி காஞ்சிச்சு எண்ணெய் காஞ்சி தான் நம்ம வந்து அதில் சேர்த்துலாம். சேர்த்துட்ட பிறகு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ரொம்ப சீக்கிரமாக ப்ரௌன் கலர் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். நம்ம ஃப்ளேமை மீடியமாக வச்சு இதை வந்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா பொரிச்சிட்டு நம்ம வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுக்கலாம். இது வந்து எண்ணெய் இழுக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் செகண்ட் ரவுண்டு கூட நான் போட்டு செஞ்சு எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இந்த மைதா பிஸ்கெட்டுக்கு வந்து எண்ணெய் அவ்வளோவா இழுக்காது. ஆனாலும் ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிறிஸ்பியாக கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஈவினிங் டீ டைமுக்கு சாப்பிட்லாம். பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக டிஃபனுக்கு கொடுத்து அனுப்பலாம். அப்புறமா ஃபெஸ்டிவல் சீசனில் நம்ம வந்து இந்த பலகாரமாக செய்யலாம். இது வந்து 3 in 1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் பொரித்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு. இந்த தட்டில் கொட்டும் போதே நம்மளுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பிஸ்கெட். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சங்கர்போலி ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் நான் வந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் கையில். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக இருக்குது, எவ்வளோ நல்லா ஒடியுது பாருங்கள் பிஸ்கெட்டு. அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்கெட்டு நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதையே நீங்கள் வந்து வீடியோவை வாட்ச் பண்ணுறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெல் பட்டன் தட்டிட்டு வீடியோவை பார்க்கும்போதே லைக்ஸ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.